ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, இருக்கீங்க எங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க. கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்கல்ல, நல்ல ஒரு மனப்புரிதலோடு இருக்கும்போது பாருங்களேன், அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியும், இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு திருமண வீட்டுக்கே 2 பேர் போயிருக்கிறாங்கன்னு வைங்க. மனைவி அங்கே அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, கணவர் இந்த பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு தோணுது. இப்போ மனைவி நினைக்கிறாங்க, வீட்டுக்கு கிளம்பணுமே, இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்காரேன்னு திரும்பி பார்ப்பாங்க. கரெக்டாக அவரும் திரும்பி பார்ப்பார். அவங்க அந்த கடைசியில் இருப்பாங்க, இவர் இந்த கடைசியில் இருப்பார். பார்த்த உடனே அந்த அம்மா அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தையே கிடையாது, இப்படிம்பாங்க. உடனே அவர் 5 நிமிஷத்துலம்பார். உடனே அவங்க அப்படி தலையை சேர்ப்பாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா இங்கே பார்க்கும், அவரும் பார்ப்பாரு, இப்படி மறுபடி தலையை சேர்ப்பாங்க. 2 பேரும் கிளம்பிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கும்போது தானங்க நம்ம சத்தம் போட்டு பேசணும், தூரத்தில் இருக்கும்போது தானே சத்தம் போட்டு பேசணும். ஆனால் இவங்ககிட்ட பேச்சே இல்லை, வெறும் பார்வை. புரியுது ஏன்? அவங்க 2 பேர் தூரத்தில் இருந்தாலும் இதயங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. சண்டை வந்துடுது. இப்போ இவர் சொல்கிறாரு, அன்னைக்கே சொன்னாங்க இவங்க குடும்பத்திலலாம் பொண்ணு எடுக்காதுன்னு, நான் தான் புத்தி கெட்டத்தனமா அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்தம்மா ஆமாம் ஆமாம், உங்களுக்கு புத்தி இல்லை எங்களுக்கு புத்தி இருக்கா, எங்களுக்கு புத்தி இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்துருப்போமா. இந்தம்மா கத்தும், இவர் அதை விட கத்துவார். ஆனால் 2 பேரும் எங்கே இருப்பாங்க? பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு இருப்பாங்க? எதுக்கு இருக்கும்போது மெதுவாக தானே பேசணும். ஆனால் ஏன் கத்தி பேசுகிறாங்க? 2 பேர் அங்கே இருக்கிறாங்க, இதயம் தூரமாக போயிடுச்சு. இதயம் தூரமாக போனதுனால சத்தம் போட்டு பேச வேண்டியிருக்குது. இவங்க தூரத்தில் இருந்தாலும் இதயம் பக்கத்தில் இருப்பதால் அவங்க பேசாட்டாலும் புரிந்தது. அப்போ கோபம் என்பதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வீட்டிலும் நாட்டிலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும்.